சட்டமொழி வெளியான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பண்டிகைக்கு முன்னதாக அனைத்து பயனாளிகளுக்கும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு தொகுப்பு விநியோகம் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இந்நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. முழு லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.